வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு 5 படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் ஆறாமலை. கிஷான் தாஸ், ஸ்வாத்மிகா ராஜசேகர், ஹர்ஷத் கான், விடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் ஆறாமலை. இந்த படத்தோட ஹீரோ லவ்னு சொன்னாலே ஒரு சினிமாட்டிக் ரேஞ்சில் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா மேட்ரிமோனியில் ஒரு ஒர்க் பார்த்து தராங்க. அப்படி அந்த மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணுற ஓனர் வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஆளாக இருக்காங்க. அப்படி அவங்க ப்ராக்டிக்கலான ஆளாக இருக்கிறதுனால ஹீரோக்கும் ஓனருக்கும் சில பல சண்டைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டைக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. முதல் நீ முடியும் நீல எப்படி அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையுமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே சோல்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. நீங்கள் ஒரு லவ் ரொமான்ஸை விரும்புகிற ஆடியன்ஸாக நீங்கள் அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படமும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. ஜோக்கு அப்புறம் நம்ம பார்த்து ரசித்த காம்போ தான் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோவும் ஹீரோயினி ஒரு 300 நாளைக்கு நல்லா ஹாப்பியாகவே இருக்காங்க. அந்த 300 நாளைக்கு அப்புறம் அவங்க மேரேஜ் லைஃப்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு கேரக்டரும் காமெடியும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த படத்துக்கான மியூசிக் ரொம்பவே சோல்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த படம் இப்போயும் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ப்ரொடக்டர். ப்ரொடக்டர்னு சொன்னாலே வேர்ல்டு வைடு ஃபுல்லாக அதுக்கான ஃபேன் பேஸ் இருக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்டர் மூவி வருது. இந்த ப்ரொடக்டர் மூவியோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு சில ப்ரொடக்டர் குரூப்லேருந்து ஒரு ப்ரொடக்டர் வெளியே போகுது. அப்படி வெளியே போகும்போது என்னென்னலாம் நடக்குதுங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்க யூஸ் பண்ண விஷுவலும் கிராஃபிக்ஸ்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை எவ்வளோ கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படம் இப்போயுமே தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் பர்முலா. ஹிந்தியில் ரிலீஸ் ஆன இந்த பர்முலா படம் ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. காஷ்மீரில் பர்முலான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் சில பல குழந்தைங்கள்லாம் காணாமல் போகிறாங்க. அப்படி காணாமல் போகும்போது அங்கே டிஎஸ்பியாக வர ஹீரோ என்னென்ன அமானுஷங்கள், அரசியல், மர்மங்கள்லாம் தாண்டி இந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல விறுவிறுப்பான படம் தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் பேட் கேர்ள். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது யாரும் பெருசாக கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பெரிதும் பேசும்படியாக தான் இருக்குது. இந்த படத்தில் வர ஹீரோயினி ஒரு பிராமினி வீட்டு குடும்பத்து பொண்ணாக இருப்பாங்க. அப்படி அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு லவ் இருக்கும். அதே ஸ்கூலில் அவங்க அம்மாவும் டீச்சராக இருப்பாங்க. இந்த லவ் விஷயம் அவங்களுக்கு பிடிக்காதனால ஹீரோயினியை வேற ஒரு ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினி அவங்க எடுக்கிற டிசிஷன் அவங்களோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப் எப்படி போகுதுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் நடித்த ஹீரோயினி தான் சொல்லும். ஏன்னா ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஒர்க்கிங் லைஃப்ன்ட்டு 3 வேரியேஷனான நடிப்பை தான் இந்த படத்துக்கு கொடுத்துருந்துருக்காங்க. பொதுவாக தமிழ் படத்தில் நிறைய மூவிஸ் ஆண்களோட பெர்ஸ்பெக்டிவில் தான் படம் நகர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த முழு கதையை நகர்ந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த படத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் அர்ஜுன் சக்கரவர்த்தி. சினிமாவில் நிறைய பேரோட பயோகிராஃபி படமாக வந்திருக்கு. அந்த வகையில் அர்ஜுன் சக்கரவர்த்தின்ட்டு ஒரு கபடி பிளேயரோட லைஃபை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அர்ஜுன் சக்கரவர்த்தி. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ராப்பர் எலிவேஷன் இருந்தால் இந்த படத்தோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படம் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம
இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் தோதே தோர் தோதே பாஸ். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் டிஜிட்டல் லைஃப் ஒரு ஃபேமிலியை இணைக்குதா பிரிக்குதாங்கிறதா இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸ்க்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் நடித்த ஆக்ட்ரஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மெசேஜ் தான் இந்த வெப் சீரிஸ் மூலிமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய வெப் சீரிஸாக தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸ் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஆஸ் யூ ஸ்கூட் பை. இப்போ வர மூவிஸோட ட்ராமாவுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்ஷு ஹாய்ஷுன்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து க்ளோஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்ஷு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய்ஷு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட அவங்க லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹாய்ஷுவுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் நிறைய சண்டை வருது. அந்த சண்டையில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது. இவங்க 2 பெண்களும் சேர்ந்து அவங்க ஹஸ்பண்டை கொன்னாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த ஹைஃபை ஷோஸ்லேருந்து ட்ராமா ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணணும்னா இந்த வெப் சீரிஸை சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வெப் சீரிஸ் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். இந்த மூவி மார்வல் காமிக்ஸில் வேற ஒரு டைமென்ஷனில் நடந்த மூவியாக தான் இந்த படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கும் ஸ்டாமுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட சக்தியை கேலக்டஸ் அடையணும்னு விரும்புகிறாரு. அப்படி அந்த கேலக்டஸ் அடையணும்னு விரும்பும்போது இவங்க 2 பேருமே தடுக்கிறாங்க. அதுக்கு கேலக்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய கொடுங்க, இல்லை உங்கள் உலகத்தை நான் அழிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாமும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் அந்த கேலக்டஸை தடுத்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. மார்வல் காமிக்ஸை விரும்புகிற ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் கேலக்டஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்ட்டு. அவரோட கையில் இந்த உலகமே ஒரு கோலி குண்டு சைஸுக்கு தான் இருக்கும். அப்படி ஜெய்ஜாண்டிக்காக இருக்க கேலக்டஸ் சைஸை கம்மி பண்ணி உலகத்துக்கு வர வச்சு அவரை கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் ஃப்ராங்கின்ஸ்டன். மேரி ஷெல்லின்னு சொல்ல போகிறவங்க ரைட் பண்ண நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் ஃப்ராங்கின்ஸ்டன். ஒரு புத்திசாலி சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரியேச்சரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த கிரியேச்சரை கண்டுபிடிக்கும் போது அந்த கிரியேச்சர்னால என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்க யூஸ் பண்ண விஷுவல் எஃபெக்ட்டும் கிராஃபிக்ஸும் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை எவ்வளோ கிராண்டாக விஷுவல் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் இந்த படம் ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிறதுனாலே ஒரு நல்ல டைம் பாஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த படம் உங்களுக்கானது தான் இருக்கும். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ் டெத் பை த லைட்டிங். அமெரிக்காவோட 20th பிரசிடென்ட்டான ஜேம்ஸ் கேர்ஃபீல்டை சார்லஸ்ன்னு ஒரு நபர் ரயில்வே ஸ்டேஷனில் சுடுறாங்க. இவங்க ஏன் சுடுறாங்கன்னா இவங்களுக்கு சட்டசபையில் இடம் கிடைக்காதனால. அப்போ இருக்க பிரசிடென்ட்டை சுட்டு கொன்னா அப்போ ஆட்சி மாறும், அப்போது அவங்களுக்கு சட்டசபையில் இடம் கிடைக்கும்ன்ட்டு ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் இவங்க கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அப்பையும் அமெரிக்கன் பிரசிடென்ட் உடனே சாகாமல் 79 நாள் கழிச்சு தான் செத்துருக்காங்க. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ்னாலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ் பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு குழப்ப தான் செய்யும். இந்த சீரீஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்க யூஸ் பண்ண ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல நீட்டான ஸ்க்ரீன் பிளே தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் மேக்ஸ்டின் ஹால். மேக்ஸ்டின் ஹாலுங்கிறது ஒரு பப்ளிக் ஸ்கூல். இந்த பப்ளிக் ஸ்கூலில் எப்போவுமே ரிச்சான பர்சன்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயினி மிடில் கிளாஸில் இருந்து ஸ்காலர்ஷிப் மூலிமா இந்த ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. அப்போ ஸ்டேட்டஸில் ரிச்சாக இருக்க ஹீரோவுக்கும் மிடில் கிளாஸில் இருக்க ஹீரோயினிக்கும் ஃபர்ஸ்ட் டே கிளாஷில் தான் ஆரம்பிக்குது. மோதலில் ஆரம்பித்த இவங்க ரிலேஷன்ஷிப் கடைசியில் காதலில் தான் போய் முடியுது. காதலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் எப்படி போகுதுங்கிறது தான் இந்த சீரீஸோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த சீரீஸில் கொஞ்சம் லேக் இருந்தாலும் ஒரு நல்ல லவ் ரொமான்ஸ் சீரீஸாக தான் இந்த சீரீஸ் இருக்கு. இப்போ இந்த சீரீஸ் ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு சொன்னாலே உலகம் முழுக்க இதுக்கான ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கான்செப்ட் என்னன்னா, வேறு டைமென்ஷன்லேருந்து ஒரு மிருகம் நம்ம டைமென்ஷன்லேருந்து குழந்தைங்களாம் கடத்திட்டு போய் கொள்ளுது. அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பர் பவர் இருக்கிற பொண்ணோடு சேர்ந்து ஒரு 4 சின்ன பசங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட கதையாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. இந்த வெப் சீரிஸ்க்கான விஷுவல் எஃபெக்ட்டும் கிராஃபிக்ஸும் சேர்ந்து ஒரு கிராண்ட் விஷுவலாக தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு தமிழ்
தமிழ் டப்பிங்கும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.